Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and suggestions கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை மசாலா சாதம். அதுக்கு ஏத்த உருளைக்கிழங்கு வறுவல். pan சூடு பண்ணிக்கலாம். pan சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை 4 லவங்கம் 3 ஏலக்காய் 1 பிரியாணி இலை 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு வரமிளகாய் 2 உடைச்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நீளமாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 முழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் மாறுற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அடுத்து நீளமாக நறுக்குன்னு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்துலேயே உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் மசாலாவில் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை சுற்றி நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ நடுவில் 4 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டை கலவையை சேர்த்துடலாம். முட்டையை மட்டும் அப்படியே கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த முட்டையும் மசாலாவையும் ஒன்றா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதத்தோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். நம்ம கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து இதில் 5 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த எண்ணெயிலே குக் ஆகணும். ஸோ இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.